இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டன் ஜெனீவா விமானத்தில் மின்னல் தாக்கம், பயணிகள் திகில் அனுபவம். சுவிட்சர்லாந்தில் குடும்ப சண்டை வழக்கில் DNA பரிசோதனை தேவையில்லை, உச்சநீதிமன்றம் கண்டனம். சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக இளைஞர்களை விட முதியவர்கள் அதிகரிப்பு. கோத்தான் சுரங்கப்பாதையில் கடும் நெரிசல், மணி நேரங்களாக காத்திருந்த வாகனங்கள். ஆர்கவ் கண்டோனில் கார் விபத்து, 31 வயது இளைஞர் உயிரிழப்பு. ஜெனீவாவில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சம கல்வி கோரி மக்கள் முன்மொழிவு. சுவிட்சர்லாந்தில் AI மூலம் உருவாகும் குழந்தைகள் குறித்த ஆபாச உள்ளடக்கம் அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குற தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் குடும்ப உறுப்பினர்களை மிரட்டியதாக கூறப்படும் ஒரு வழக்கில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபருக்கு DNA பரிசோதனை செய்ய கீழ் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை சுவிஸ் பெடரல் சுப்ரீம் கோர்ட் கடுமையாக விமர்சித்து ரத்து செய்தது. இந்த வழக்கில் குடும்பத்தினருக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக மிரட்டல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பவத்தோடு தொடர்புடைய ஆதாரங்களை பெறும் நோக்கில் கீழ் நீதிமன்றம் அந்த நபருக்கு DNA பரிசோதனை செய்ய உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவு தேவையற்றதும் அளவுக்கு மீறியதுமானதாகும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் இது ஒரு சாதாரண குடும்ப சண்டை மாத்திரமே என்றும் அதற்கு அப்பாற்பட்டு அந்த நபர் எந்த ஒரு கடுமையான குற்ற செயல்களிலும் ஈடுபட்டுள்ளார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் DNA பரிசோதனை போன்ற கடுமையான விசாரணை முறைகளை பயன்படுத்துவது தனிநபர் உரிமைகளுக்கு எதிரானதாகும் என்றும் நீதிமன்றம் விளக்கியது. சமீப காலமாக சுவிட்சர்லாந்தில் சிறிய குற்றச்சாட்டுகள் அல்லது குடும்ப தகராறுகள் போன்ற வழக்குகளிலும் DNA பரிசோதனை கோரப்படும் நிகழ்வுகள் அதிகரித்து வருவது குறித்து சட்ட வட்டாரங்களில் கவலை எழுந்துள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் இத்தகைய விசாரணை நடைமுறைகளுக்கு தெளிவான வழிகாட்டுதலாக அமையும் என கருதப்படுகிறது. மனித உரிமைகள் மற்றும் தனி உரிமையை பாதுகாக்கும் நோக்கில் விசாரணை நடவடிக்கைகள் அளவுக்கு மீறாமல் இருக்க வேண்டும் என்பதையே இந்த தீர்ப்பு வலியுறுத்துகிறது. உலகின் பல முன்னேற்ற நாடுகளைப் போலவே சுவிட்சர்லாந்திலும் மக்கள் தொகை அமைப்பில் முக்கியமான மாற்றம் ஒன்று உருவாகி வருகிறது. பொதுவாக மனிதர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வது ஒரு நல்ல முன்னேற்றமாக கருதப்பட்டாலும் அதே அளவில் இளம் தலைமுறை அதிகரிக்காதது எதிர்காலத்தில் சவால்களை உருவாக்கும் என்ற கவலை அதிகரிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் இதுவரை இல்லாத வகையில் 20 வயதுக்குட்பட்டவர்களை விட 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை முதன்முறையாக அதிகரித்துள்ளது. இந்த தகவலை சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகமான BFS வெளியிட்ட 2025 ஆண்டுக்கான சமீபத்திய தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. 2025 ஆண்டு இறுதியில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 9.12 மில்லியனாக உயர்ந்தது. இதில் 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை 1.81 மில்லியனாக இருக்கும் நிலையில் 20 வயதுக்குட்பட்டவர்கள் எண்ணிக்கை 1.80 மில்லியனாக மாத்திரமே உள்ளது. இவ்வளவு சிறிய வித்தியாசம் கூட மக்கள் தொகை அமைப்பில் ஏற்படும் பெரிய மாற்றத்தை காட்டுகிறது. இதற்கிடையில் பிறப்பு விகிதமும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. 2024 ஆண்டில் பிறப்புகள் 2.2% குறைந்திருந்த நிலையில் 2025 ஆண்டிலும் மேலும் 0.5% சரிவடைந்தது. அதே நேரத்தில் இறப்பு விகிதம் பெரும்பாலும் நிலையாக உள்ளது. 2025 ஆண்டில் சுமார் 71,700 பேர் உயிரிழந்ததாக பதிவானது. இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் சிறிய அளவு குறைவு. இந்த நிலைமை எதிர்காலத்தில் பொருளாதாரத்தையும் குறிப்பாக ஓய்வூதிய அமைப்புகளையும் பாதிக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் அரசு ஓய்வூதியம் பொதுவாக 65 வயதிலிருந்து வழங்கப்படுவதால் ஓய்வு பெறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் வேலை செய்து வருமானம் ஈட்டும் இளம் தலைமுறை எண்ணிக்கை குறைந்து வருவதால் ஓய்வூதிய நிதி மீது அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் நீண்ட ஆயுளும் குறைந்த பிறப்பு விகிதமும் இணைந்து உருவாக்கும் இந்த மக்கள் தொகை மாற்றம் சுவிட்சர்லாந்து மாத்திரமன்றி பல மேம்பட்ட நாடுகளுக்கும் எதிர்காலத்தில் முக்கிய சவாலாக மாறக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. லண்டன் நகரிலிருந்து ஜெனீவா நோக்கி புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் பயணித்தவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையால் திகிலூட்டும் அனுபவத்தை சந்தித்தனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜெனீவா விமான நிலையத்தை அணுகிய வேளையில் அப்பகுதியில் திடீரென இடி மின்னலோடு கூடிய கனமழை தொடங்கியது. தரையிறங்கும் நேரத்தில் விமானம் மின்னல் தாக்கத்துக்கு உள்ளானதாக தகவல்கள் உள்ளன. இதனால் முதல் முயற்சியில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க முடியாமல் விமானி மீண்டும் வட்டமிட்டு மேலெழுந்து இரண்டாவது முயற்சியை மேற்கொண்டார். பின்னர் இரண்டாவது முயற்சியில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கி இருந்தாலும் அந்த சில நிமிடங்கள் பயணிகளுக்கு பெரும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. விமானம் திடீரென அதிர்ந்தது, மின்னல் ஒளி தெரிந்ததும் சிலர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படாதது அதிர்ஷ்டவசமானது. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த விமானம் உடனடியாக மீண்டும் புறப்பட அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் பொறியாளர்கள் விமானத்தை முழுமையாக பரிசோதித்து எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு அது மீண்டும் லண்டன் நோக்கி புறப்பட்டது. வானிலை காரணமாக ஏற்படும் இத்தகைய சவால்கள் விமான பயணங்களில் அபூர்வமானவை அல்ல என்றாலும் மின்னல் தாக்கம் போன்ற சம்பவங்கள் பயணிகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.
சுவிட்சர்லாந்தின் முக்கிய வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடமாக விளங்கும் கோதா டனல் பகுதியில் கடந்த வார இறுதியில் கடும் வாகன நெரிசல் பதிவானது. முன்னதாக வெளியிடப்பட்டிருந்த கணிப்புகள் சரியாகி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் சிக்கின. வெள்ளிக்கிழமை தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் வாகன வரிசை சுமார் 21 கிலோமீட்டர் வரை நீண்டது. இதனால் சில நேரங்களில் 2 மணி நேரத்துக்கு அதிகமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோன்ற நிலைமை சனிக்கிழமை பிற்பகலில் வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் உணரப்பட்டது. இதற்கிடையில் சுரங்கப்பாதையில் ஒரு வாகனம் பழுதடைந்ததால் சில நேரம் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டு நிலை மேலும் மோசமடைந்தது. அதன் விளைவாக இரவு நேரத்திலும் நெரிசல் நீடித்தது. குறிப்பாக நேற்று இரவு 10 மணி வரை வடக்கு நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலான காத்திருப்பு பதிவானது. இவ்வளவு நெரிசல் இருந்த போதிலும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியாக செயற்படுத்தப்பட்டதாகவும் உள்ளூர் காவல்துறை தெரிவித்தது. விடுமுறை காலம் மற்றும் வார இறுதிகளில் இந்த சுரங்கப்பாதையில் இத்தகைய நெரிசல் அடிக்கடி ஏற்படுவது வழக்கமானதுதான் என்றாலும் இம்முறை போக்குவரத்து அளவானது அதிகமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் கண்டோர் ஆஃப் வார்ட் பகுதியில் வசிக்கும் 10 சிறுவர்கள் போலி அடையாள ஆவணங்களை ஆர்டர் செய்த வழக்கில் அடையாளம் காணப்பட்டனர். 2025 மே மாதத்தில் போலி ஆவணங்கள் அடங்கிய ஒரு பார்சல் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து தொடங்கப்பட்ட விசாரணையின் மூலம் இந்த தகவல் வெளியானது. இந்த பார்சல் சூரிச் நகரில் சுவிட்சர்லாந்து எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்க அலுவலகத்தினரால் கைப்பற்றப்பட்டது. அதன் உள்ளே பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த போலி அடையாள அட்டைகள் மற்றும் ஓட்டுநர் உரிமங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வழக்கு வார்ட் கண்டோனல் காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. விசாரணைகள் வெவ்வேறு பகுதியில் உள்ள ஜெண்டா மேரி பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டன. சிறுவர் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடந்த இந்த விசாரணையில் இந்த போலி ஆவணங்களை ஆர்டர் செய்த முக்கிய நபர் அடையாளம் காணப்பட்டார். அவர் அளித்த தகவல்களின் அடிப்படையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு வாட்ஸ்அப் தொடர்பின் மூலம் இந்த ஆர்டர் செய்யப்பட்டதாக தெரிய வந்தது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் வார்ட் கண்டோனில் வசிக்கும் 10 சிறுவர்கள் ஆவர். போலீஸ் அறிவியல் ஆய்வுகளின் மூலம் அந்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என்பது அதிகாரபூர்வமாக உறுதியானது. பின்னர் குற்றச்சாட்டில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சிறுவர்கள் தாங்கள் செய்த செயல்களின் தீவிரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்தனர். இந்த வழக்கு பின்னர் சிறுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் போலி அடையாள ஆவணங்களை தயாரித்தல், வாங்குதல், வைத்திருத்தல் அல்லது பயன்படுத்துதல் ஆகிய அனைத்தும் குற்றமாகும் என்றும் இது சிறுவர்களுக்கும் பொருந்தும் என்றும் எச்சரித்தனர். மேலும் மற்றவர்களின் அடையாள ஆவணங்களை தனிப்பட்ட தேவைகளுக்கென பயன்படுத்துவதும் சட்டவிரோதமானது எனவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்தியிடல் செயலிகளில் பரவி வரும் இத்தகைய சலுகைகள் குறித்து இளைஞர்களும் பெற்றோர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தினர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் கண்டோன் ஆஃப் ஆர்கோ பகுதியில் உள்ள மூரி அருகே இடம்பெற்ற கடுமையான சாலை விபத்தில் 31 வயதான ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். சாலையிலிருந்து விலகிச் சென்ற கார் மரத்தில் மோதியதோடு பின்னர் தீப்பற்றி முற்றிலும் சேதமடைந்தது. இந்த விபத்து குடியிருப்பு பகுதிக்கு வெளியே செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்பட்டது. மாலை 5:20 அளவில் ஒரு சாட்சியாளர் அவசர சேவை மையத்துக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சில நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்தை அடைந்தனர். அவர்கள் சென்ற வேளை கார் தலைகளாக புரண்ட நிலையில் தீக்கு இரையாகியிருந்தது. தீ அணைக்கப்பட்ட பின் வாகனத்தில் உள்ளே உயிரிழந்த நிலையில் ஒருவரை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்தனர். ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் ரெனோல் கார் அரிஸ்டோ பகுதியிலிருந்து மூரி நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தெரிய வந்தது. காட்டு பகுதியை அடைந்தவுடன் இதுவரை தெளிவாக தெரியாத காரணங்களால் வாகனம் சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மோதலின் தாக்கத்தால் கார் புரண்டதுடன் பின்னர் தீப்பற்றியுள்ளது. உயிரிழந்தவர் அந்த பகுதியைச் சேர்ந்த 31 வயதான சுவிஸ் குடியுரிமையாளரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த விபத்தின் துல்லியமான காரணங்களை கண்டறிய ஆர்கவ் கண்டோனல் காவல்துறை விசாரணையை ஆரம்பித்தது. மேலும் பொது வழக்கறிஞரின் உத்தரவின் பிரகாரம் ஆர்கவ் நகரில் உள்ள நீதி மருத்துவ நிறுவனம் மூலம் உடற்கூற்று ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து மீட்பு பணிகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்காக டோல்ஸ்ட்ராஸ் சாலை நள்ளிரவு வரை மூடப்பட்டது. அந்த நேரத்தில் போக்குவரத்து மாற்றுப் பாதைகளுக்கு திருப்பி விடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் தொடர்பான இணைய குற்ற செயல்கள் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியோடு உருவாக்கப்படும் போலி நிர்வாண படங்கள் உள்ளிட்ட சட்டவிரோத உள்ளடக்கங்கள் அதிகரித்து வருவதாக clickandstop.ch சேவை தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் வழங்கப்பட்ட ஆலோசனைகள் 63% அதிகரித்துள்ளன. இதற்கு முக்கிய காரணமாக AI மூலம் உருவாக்கப்படும் தவறான மற்றும் குற்ற செயல்களுக்குரிய படங்களின் அதிகரிப்பாகும். குழந்தைகள் மற்றும் இளையோர் இணையத்தில் சைபர் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்முறைகளின் இலக்காக மாறும் நிலை தொடர்ந்து 2வது ஆண்டாக உயர்ந்து வருகிறது. இந்த சூழலில் மொத்தம் 2432 இணைய இணைப்புகள் குழந்தைகள் தொடர்பான சட்டவிரோத உள்ளடக்கங்களாக சந்தேகிக்கப்படுவதால் புகார் அளிக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் ஃபெட்போல் மூலம் பரிசோதிக்கப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இந்நிலையில் தினமும் சுமார் 190 பேர் இந்த சேவையை பயன்படுத்துகின்றனர். இதனால் இந்த சேவையை முன்னெடுத்து வரும் சுவிஸ் சைல்டு புரொடெக்ஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் கியூரியோ ஃப்ளூரி ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் தொலைபேசி மற்றும் ஆன்லைன் அரட்டை சேவைகளின் நேரத்தை விரிவுபடுத்தும் முன்முயற்சியை இந்த மாதம் தொடங்கியுள்ளன. டிஜிட்டல் தளங்கள் குழந்தைகள் மற்றும் இளையோரின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டாலும் அவை இன்னும் பாதுகாப்பான சூழலாக இல்லை என்பதும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் கைடோ ஃப்ளூரி அறக்கட்டளை இன்டர்நெட் இனிஷியேட்டிவ் என்ற முயற்சியை மார்ச் 3ஆம் தேதி அறிமுகப்படுத்தி இணையதளங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. அதேவேளை சுவிஸ் சைல்டு புரொடெக்ஷன் ஃபவுண்டேஷன் வரும் கோடை காலத்தில் குழந்தைகள் மற்றும் இளையோருக்கு எதிரான இணைய பாலியல் குற்றங்களுக்கு எதிராக ஒன்றிணைவோம் என்ற தேசிய விழிப்புணர்வு பிரசாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்தது. இந்த நடவடிக்கைகள் இணையத்தில் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அவசர தேவையை வெளிப்படுத்துகின்றன. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் பகுதியில் அமைந்துள்ள லேண்ட்புரூக் டெய்ரி பால் மற்றும் சீஸ் தயாரிப்பு நிறுவனம் சால்மோனெல்லா தொற்று பரவலுக்கு பின் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த நிறுவனம் எவ்வளவு காலம் மூடப்பட்டிருக்கும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. ஷூப்ஹெய்ம் பகுதியில் செயற்பட்டு வந்த இந்த நிறுவனம் தொடர்பான சந்தேகங்கள் எழுந்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வக பரிசோதனைகள் உணவுப் பொருட்களில் சால்மோனெல்லா தொற்று இருப்பதை உறுதிப்படுத்தின. இதையடுத்து முக்கிய விற்பனை நிறுவனங்கள் உடனடியாக அந்த தயாரிப்புகளை சந்தையிலிருந்து திரும்பப் பெறும் நடவடிக்கையை தொடங்கின. சால்மோனெல்லா தொற்று மனிதர்களுக்கு கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இது அதிக ஆபத்தானதாகும். இந்த சம்பவம் உணவு பாதுகாப்பு தொடர்பான கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளை பயன்படுத்தியவர்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் செயற்படும் மாற்றுத்திறனாளி உரிமைகள் அமைப்பு ஒன்று மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பொதுப்பள்ளிகளில் முழுமையாக இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மக்கள் முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது. இந்த முன்மொழிவுக்கு தேவையான அளவை விட அதிகமாக 5000க்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இது சுவிட்சர்லாந்தில் இந்த வகையில் வெற்றிகரமாக முன்னேறிய முதல் முயற்சியாகும். இந்த திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளைப் போலவே சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு ஏற்ப கல்வி அணுகலில் சமத்துவத்தை உறுதி செய்ய கண்டோன் நிர்வாகம் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் இதில் கூறப்பட்டது. இதற்காக 10 ஆண்டுகள் கால அவகாசத்தோடு மாற்றங்களை அமல்படுத்தும் திட்டமும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த முன்மொழிவின் சட்டபூர்வ தன்மை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். அதன் பின்னர் இது கண்டோன் நாடாளுமன்றத்தில் பரிசீலனைக்கு செல்லும். தேவையான பட்சத்தில் பொதுமக்கள் வாக்கெடுப்பிற்கும் விடப்பட வாய்ப்புள்ளது. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தனிமைப்படுத்தப்பட்ட கல்வி முறையில் அல்லாமல் பொதுப்பள்ளி சூழலில் சேர்ந்து கற்கும் வாய்ப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் இது சமூக சமத்துவத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் உள்ள லுகானோ பகுதியில் வசித்து வந்த 40 வயதுடைய சுவிஸ் நபர் ஒருவர் பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி கைதானார். இந்த நபர் கொக்கைன் மற்றும் ஹெரோயின் போன்ற கடுமையான போதைப் பொருட்களின் விற்பனை மற்றும் விநியோகத்தில் தொடர்புடையவர் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அவரை கைது செய்ததுடன் அவரது உடல் மற்றும் இல்லத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சுமார் 200 கிராம் கொக்கைன், 60 கிராம் ஹெரோயின், மேலும் சில கிராம் ஹாஷிஷ் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதலாகின. இதனுடன் போதைப் பொருட்களை பொதியிட பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் பல 100 சுவிஸ் பிராங்குகள் மீட்கப்பட்டன. இந்த நடவடிக்கையில் லுகானோ சிட்டி போலீசின் போதைப்பொருள் விசாரணை பிரிவு இணைந்து செய்யப்பட்டது. குற்றச்சாட்டுகளில் கடுமையான சட்ட மீறல்கள், போதைப்பொருள் தொடர்பான கூட்டாட்சி சட்டங்களை மீறுதல் மற்றும் பண சுத்திகரிப்பு உள்ளிட்டவை அடங்கும். சம்பந்தப்பட்ட நீதிபதி இந்த நபருக்கு விதிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை உறுதிப்படுத்தினார். இந்த வழக்கின் விசாரணை அரசு வழக்கறிஞர் சிமோன் பார்கா தலைமையில் முன்னெடுக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக டிசினோ கண்டோனல் காவல்துறை உறுதிப்படுத்தியது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.